ஏற்காடு மலைப்பாதையில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, இப்போ பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கு, என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, யாருக்கேனும் காயம் இருக்கா? காயத்ரி, சென்னை பல்லாவரம் அடுத்துள்ள திருநெல்மலை பகுதியைச் சேர்ந்த 19 இளைஞர்கள் சுற்றுலா செல்ல திட்டமிட்டு நேற்று 19 பேர் சுற்றுலா வாகனம் மூலம் ஏற்காட்டிற்கு வந்துள்ளனர். பின்னர் ஏற்காட்டில் தங்களது சுற்றுலா பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் ஏற்காட்டில் இருந்து சென்னை திரும்பியுள்ளனர். அப்போது ஏற்காடு மலை அடிவாரத்தின் முதலாவது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் வந்து கொண்டிருந்த போது வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு கீழ் முட்டிக்கு அதாவது விழுந்துள்ளது. இந்த விபத்தில் கண்ட அப்பகுதி மக்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அது மட்டுமின்றி இவர்களுடன் தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினரிடம் சம்பவ இடத்திற்கு வந்து பேருந்தில் சிக்கிக்கொண்ட இளைஞர்களை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். குறிப்பா இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக ஏற்காடு அடிவாரம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியுள்ளது. கார்த்திகா, நன்றி திருமலை.